தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேடிஆர். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடல் எடை குறைப்பது என்பது ரொம்பவுமே ஈஸியான விஷயமா மாறிடுச்சு. ஆனால் அதே சமயம் உடல் எடையை நிரந்தரமாக குறைப்பது என்பது ரொம்பவுமே கடினமான விஷயமா இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய டயட், அது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி பார்த்தீங்கன்னா நம்ம செய்துட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய உடல் எடையை குறைக்க ரொம்பவுமே உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக ஸ்பீடாக குறைச்சிருது. ஆனால் இது நிரந்தரமாக அந்த உடல் எடை குறைந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எனவே உடல் எடையை குறைக்க நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இயற்கையான வழிகளை பின்பற்றணும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பக்க விளைவுகள் இல்லாத வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும். அதுதான் இதில் ரொம்பவுமே முக்கியமான விஷயம். இந்த வீடியோவில் உடல் எடை குறைப்பதற்கான ஒரு சில இயற்கையான, அதுவும் பக்க விளைவுகள் இல்லாத ஒரு சில வழிமுறைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். முதலாவதா பாத்தீங்கன்னா எலுமிச்சை மற்றும் உப்பு இதை பயன்படுத்தி எப்படி நம்மளுடைய எடையை குறைக்கிறதுங்கிறது பார்க்கலாம். தினமும் காலை எழுந்ததும் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு மற்றும் உப்பு சேர்த்து குடித்து வர உடல் எடை குறைய ஆரம்பிப்பதை நன்கு உணர முடியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா பூண்டு மற்றும் பால் இதை பயன்படுத்தி நம்மளுடைய எடையை எப்படி குறைக்கிறதுங்கிறது பார்க்கலாம். இதற்காக 4 முதல் 5 பூண்டை ஒரு டம்ளர் பாலில் போட்டு பாதியாக சூண்டும் வரை கொதிக்க வைத்து இறக்கி பாலுடன் பூண்டை சாப்பிட வேண்டும். இதனால் பூண்டு உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றும். அடுத்ததா பாத்தீங்கன்னா மாட்டுப்பால். தினமும் வெதுவெதுப்பான மாட்டுப்பாலில் தேன் கலந்து குடித்து வர உடல் எடையில் நல்ல மாற்றம் தெரியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா கேரட் மற்றும் மோர். தினமும் மோர்ல கேரட்டை அரைத்து கலந்து குடித்து வர உடல் எடை குறைவதை நீங்களே பார்க்கலாம். நல்ல ஒரு மாற்றம் உடனே தெரியும் உங்களுக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா மிளகுத்தூள்னா பிளாக் பெப்பர் பவுடர் தான் நான் சொல்றேன். இது நமக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கு கண்டிப்பா மிக முக்கியமான ஒரு பொருளா இருக்கு. காய்கறி சேர்க்கப்பட்ட சூப்பை தயார் பண்ணிட்டு அதுல நீங்க இந்த மிளகுத்தூளை சேர்த்து குடித்து வர அதனால் சூப்பின் மனமும் சுவையும் அதிகரிப்பதோடு உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்புகளும் கரையும். உடல் எடையை 2 இருந்து 3 வாரங்களுக்குள்ள நீங்க குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தினமும் பண்ண வேண்டியது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா வெஜிடபிள் சூப், அதாவது காய்கறி சூப்பை தினமும் இரவு குடிச்சிட்டு வாங்க. அதாவது 2-3 வாரங்கள் நீங்க இந்த வெஜிடபிள் சூப்பை குடிச்சிட்டு வர உங்களுடைய எடை குறைவதை, அதுவும் இயற்கையான முறையில் உங்களுடைய எடை குறைவதை நீங்க கண் முன்னே பார்க்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா எலுமிச்சை மற்றும் தேன். இது பொதுவா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். வெதுவெதுப்பான நீர்ல எலுமிச்சை சாறு மற்றும் தேன் கலந்து தினமும் காலையில வெறும் வயிற்றுல நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் எடையில நல்ல மாற்றத்தை காணலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இஞ்சி சாறு. இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும். இப்படி உடல்ல இருக்கக்கூடிய மெட்டபாலிசத்தின் அளவு அதிகரிக்கும் போது கலோரிகள் எரிக்கப்பட்டு உடல் எடை குறைவதில் சீக்கிரமா நீங்க மாற்றத்தை காணலாம். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா தினமும் 1 டம்ளர் இஞ்சி சாறு குடிச்சிட்டு வாருங்க. அப்படி நீங்க குடிச்சிட்டு வரும்போது உங்களுடைய எடை குறையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்ல. இஞ்சி சாறு 1 டம்ளர் குடிங்கன்னு சொன்னதும் அப்படியே 1/2 கிலோ இஞ்சியை தூக்கி போட்டு அடிச்சு குடிச்சிடாதீங்க. இது உங்க உடம்புல இருக்கக்கூடிய பல உறுப்புகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இதற்காக நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 சின்ன பீஸ் இஞ்சியை எடுத்து நல்லா இடிச்சு அதை தண்ணியில போட்டு தண்ணியோட சேர்த்து கொதிக்க வச்சு அதை எடுத்து நீங்க குடிங்க. இப்படி குடிச்சிட்டு வரும்போது உங்களுடைய எடை இயற்கையாவே குறையும். அது மட்டும் இல்லாம எந்த விதமான பின் விளைவும் இல்லாம, அதாவது பக்க விளைவும் இல்லாம உங்களுடைய எடையை குறைக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. உங்களுடைய சந்தேகத்தை உடனடியாக தீர்த்து வைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல தெரிவிங்க. கூடவே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேடிஆர்.